இவங்களுக்கு கண்டிப்பா கொள்ளது அப்படின்னு நீங்க யார் நினைக்கிறீங்க? அவர் அந்த பெட்டியை எடுத்துட்டு விக்கல்ஸ் நான் அடிப்பேன் அப்படின்னு அந்த ஒரு மோட்டிவ் இந்த சீசன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோல நம்ம பேசுறதுக்கு நிறைய கண்டென்ட் இருக்குங்க. ஏன்னா விஜய் சேதுபதி ஒரு கேள்வி கேட்கிறாரு, அதுக்கு வீட்டில் இருக்கவங்க பதில் சொல்றாங்க. அந்த பதில்ல எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றதா சொல்றேன். கண்டிப்பா உங்களுக்குமே அதுல ஏற்பு இருக்கும்னு நினைக்கிறேன். சிலருக்கு மாற்று கருத்தும் இருக்கும். அப்படி மாற்று கருத்து இருக்குன்னா என்ன மாற்று கருத்து இருக்குன்றதை என் கூட நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ புஷ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு வீடியோவை பார்க்குறவங்க லைக் போடாமல் இருக்கீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். செகண்ட் ப்ரோமோல விஜய் சேதுபதி என்ன பேசுறாருன்னா, கண்டிப்பாக கோப்பை அடிக்க இவங்க மாட்டாங்க. அதாவது இவங்க கோப்பை அடிக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இல்லைங்க. இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. இவங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் அந்த பெட்டி எடுத்துட்டு போறது தான். இவங்க பேசாம பெட்டி எடுத்துட்டு போயிடலான்னு நீங்க யாரையாவது மனசுக்குள்ள வச்சிருப்பீங்கல்ல, அது யாரு அதை சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல கேள்விதான். ஸோ இதுக்கு ஒவ்வொருத்தர் என்னென்ன பதில் சொல்றாங்கன்றதுல இவங்களோட கேம் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ முதல்ல சாண்ட்ரா தாங்க எந்திரிக்கிறாங்க. சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, வினோத் கப்பெல்லாம் ஜெயிக்க மாட்டாரு, அவரு பெட்டி எடுக்கிறது தான் நல்லதுன்னு சாண்ட்ரா சொல்றாங்க. ஆனா சாண்ட்ராவோட உள்ளுக்குள்ள இருக்கிறது என்னன்னா, வினோத்துக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம்ன்றது நல்லா தெரியும். ஏன் நல்லா தெரியும்னு சொல்றேன்னா, சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் வைல்டு கார்டு என்ட்ரியா வந்தவங்க. வினோத்தோட ஓட்டு பர்சன்டேஜ் எந்த டாப் நாச்சில் இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பயங்கரமா இவர் ஓட்டு வாங்குறாருன்றது சாண்ட்ராக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சாண்ட்ரா இங்க சொல்றது அவங்களோட புத்திசாலித்தனம், அவங்களோட கேம்னு சொல்லலாம். என்னன்னா, வினோத்தையே நம்ம ஒரு மாதிரி நினைக்க வைக்கணும், வினோத் கொஞ்சம் வீக்குன்னு நம்ம நினைக்க வைக்கணும்ட்டு இவங்க சொல்றதுனால வினோத் வீக் ஆயிட மாட்டாரு. என்னதான் இருந்தாலும் வினோத்துக்கு ஒரு கான்ஃபிடென்ட் உள்ளுக்குள்ள இருக்குன்னா அதை கொஞ்சம் டேமேஜ் பண்ண முடியுமா? அதாவது அவர் உள்ளுக்குள்ள ஜெயிப்போன்ற மைண்ட் செட்ல இருக்கும்போது கொஞ்சம் உடைக்க முடியுமான்னு சாண்ட்ரா ஒரு பிட்டை போடுறாங்க. அது என்னன்னா, இவர் கோப்பையெல்லாம் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை சார், பேசாம இவர் காசு எடுத்துட்டு போறது தான் பெட்டர்னு சொல்றாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்க, சுபிக்ஷா உங்களுக்கு தோணல, சபரி உங்களுக்கு தோணல, கானா வினோத் தோணி இருக்குன்னா எப்படி? உண்மை என்னன்னா, அவங்க மனசுக்குள்ளேயுமே கானா வினோத் தோணி இருக்காது, சபரி இல்லைன்னா சுபிக்ஷா தான் தோணி இருக்கும். நம்ம ஆடியன்ஸ்க்கு யோசிச்சு பாருங்க, சபரி இது வரைக்கும் வீட்டில் என்ன பண்ணியிருக்காரு, சுபிக்ஷா என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேர் தான் தோணும். பட் இவங்க அதை வேணும்ட்டே கானா வினோத் சொல்றாங்க. சரி, அடுத்ததா திவ்யா யாரை சொல்றாங்கன்னு பார்த்தா அரோராவை சொல்றாங்க. அரோரா இந்த கேம்ல கோப்பை அடிக்கிறதுலாம் கஷ்டம், பெட்டி எடுத்துக்கலாம், வந்த வரைக்கும் லாபம்னு பெட்டி எடுத்துட்டு போயிடலான்ற மாதிரி திவ்யா என்ன சொல்றாங்க, அரோரா பேரை சொல்றாங்க. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா அரோராலாம் 50 நாள் எதுவுமே பண்ணலங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் மிச்சர் தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் மிச்சர் தான். ஆனா அதுக்கப்புறம் கேம்ல நிறைய பண்ணிட்டு இருக்கா. இப்ப டிடிஎஃப் கூட ஜெயிச்சிருக்கானா பயங்கரமா விளையாடி தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் போது பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா தான் விளையாடிட்டு இருக்க மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. எனக்கு சபரி தாங்க, எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே சபரி என்ன கேம் பண்ணாரு, நல்லவர் தான். அவர் நடிக்கிறாருன்னு நானே கூட சொல்லியிருக்கேன். பட் நடிக்க மட்டும் இல்லை, உண்மையிலேயே கொஞ்சம் நல்ல டைப்பாக தான் இருக்காரு. பட் இந்த கேமுக்கு அவர் ஒன்றுமே பண்ணலங்க. யோசிச்சு பார்த்தா சபரி பண்ண இன்சிடென்ட் 2-3 தாங்க என் மைண்டுக்குள்ளே வருது. மற்றபடி சபரி கேமு எல்லாத்துலேயுமே ஆவரேஜுங்க, ரொம்ப ரொம்ப ஆவரேஜுங்க. அப்படிப்பட்டவர் எப்படி இவ்வளோ நாள் தாக்கு பிடிச்சாரு, சுபிக்ஷா எப்படி தாக்கு பிடிச்சாங்கன்றது எனக்கு பெரிய டவுட்டாக இருக்குது. உங்களுக்கு கருத்து இருந்தால் சொல்லுங்கள் அதை பற்றி. ஏன்னா இப்போ சொன்னவங்க கூட சபரி பேரை சொல்ல, அதே மாதிரி சுபிக்ஷாவோட பேரை சொல்லுங்க. சரி, அடுத்ததாக யாரோட பேரை சொல்லியிருக்காங்க பார்ப்போம். அரோரா என்ன சொல்கிறாங்கன்னா, விக்கல்ஸோட பேரை சொல்கிறாங்க. விக்கல்ஸ் கோப்பையெல்லாம் ஜெயிக்க மாட்டாரு, பெட்டர் அவர் காசை எடுத்துகிட்டு போகலான்ற மாதிரி விக்கல்ஸோட பேரை சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டால் விக்கல்ஸ் கூட இந்த வீட்டில் எஃபர்ட் போட்டிருக்காரு. ஒரு 30 நாள் விக்கல்ஸோட கேம் பெருசாக இல்லைங்க. என்னைக்கு பார்வதி கிட்ட சண்டை போட்டாரோ அன்னிலிருந்து ஒரு எல்லா டாஸ்க்லையும் ஒரு மும்முரம் காட்டுறாரு, ஏதாவது ஒரு எஃபர்ட் போடணும்னு நினைக்கிறாரு. உண்மையிலே சொல்றேன், சபரியை காட்டிலும் விக்கல்ஸ் ரொம்ப ரொம்ப இது. விக்கல்ஸ் சிலருக்கு பிடிக்கலாம், சிலருக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா விக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் கேம் நிறைய இடத்துல விளையாடி இருக்காரு. அதெல்லாம் நம்ம குறைய சொல்ல முடியாது. சபரி கூட கம்பேர் பண்ணும்போது சுபிக்ஷா கூட கம்பேர் பண்ணும்போது விக்கல்ஸ் எவ்வளவோ பரவாயில்ல. ஆனா விக்கல்ஸோட பேரை அரோரா சொல்றாங்க, அடுத்ததான் சுபிக்ஷா சொல்றாங்க. சுபிக்ஷா என்ன சொல்றாங்கன்னா, விக்கல்ஸ் கேமே கொஞ்சம் காலி ஆயிடுச்சு, கனி போனதுல இருந்து ரொம்ப லோவா ஃபீல் பண்றாரு, ஒரு மோட்டிவேஷனே, அதாவது ஒரு மோட்டிவே இல்லாத மாதிரி அவர் போயிட்டு இருக்காரு. ஸோ அவர் பெட்டி எடுத்துட்டு போறது தான் நல்லதுன்னு சுபிக்ஷா சொல்றாங்க. சுபிக்ஷா அரோரா 2 பேரு விக்ரமோட பேரை சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ வரைக்கும் ஒருத்தர் கூட சபரியோட பேரை சொல்லுங்க. நீங்க எனக்கு குறிப்பா சொல்லுங்க. எனக்கு சபரி தான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மி மாதிரி தெரியுது, சுபிக்ஷா தான் 2வது கம்மி மாதிரி தெரியுது. ஏன்னா திவ்யாவாதி ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணியிருக்காங்க, சாண்ட்ரா ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணியிருக்காங்க.
அவங்கெல்லாம் கூட எனக்கு பெருசா தெரியல. ஏன்னா பிக் பாஸ் ஷோல என்ன பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி அரோரா இப்ப ரீசன்ட் டைம்ல சூப்பரா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. விக்கல்ஸும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு என்னமோ சபரியும் சுபிக்ஷாவும் ஸ்டார்டிங்ல இருந்தே பெருசா எதுவுமே பண்ணலையோன்ற ஒரு உறுத்தல் இருக்கு. ஏறக்குறைய இப்ப நீங்க டக்குன்னு இந்த வீட்டில் இருக்க எல்லாரையும் கவனிங்களேன், எல்லா மிச்சரும் சேர்ந்து உட்காந்துட்டு இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங்க. ஏன்னா விளையாடுறவங்களெல்லாம் அனுப்பி விட்டுறாங்க. இப்ப பிரவீன் ராஜ்லாம் ஒரு டாஸ்க்கு ஒரு துடிப்போடியே இருப்பாரு. அந்த டாஸ்க்கை வந்து துடிப்போடியே விளையாடுற மாதிரி இருக்கும். இப்ப உட்காந்துருக்க எல்லாம் மிச்சர் மாதிரி இருக்கு. விளையாடுற ஏதோ நேற்று 2 பேர் அனுப்பி விட்டாங்க, ரெட் கார்டு கொடுத்து 2 பேர் அனுப்பி விட்டாங்க. இப்ப டோட்டலா மிச்சர் கும்பல் மாதிரி இருக்கு பாத்தீங்களா. விஜய் சேதுபதியே ஒரு இடத்துல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உங்க யாரோட கண்ணிலையும் கப்பு ஜெயிக்கணும்ன்ற வெறியை நான் பார்க்கவே இல்லை. இப்போ வரைக்கும் நீங்க வந்து கப்பு அதாவது கப்பு தானே, அது வந்தா வந்துட்டு போகுதுன்ற மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. யாரோட கண்ணிலையும் அந்த ஒரு வெறி, அந்த ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் எதையுமே என்னால் இன்னமும் பார்க்க முடியலன்ற மாதிரி சொல்றாரு. ஆமா, நீங்க மிச்சரை உட்கார வச்சீங்கன்னா கண்டிப்பா சுபிக்ஷாலாம் எப்பயோ போயிருக்க வேண்டிய ஆளுங்க. இப்போ கூட சுபிக்ஷாக்கு சிலர் சுபிக்ஷா என்னப்பா அது நல்லா பண்ணா இது நல்லா பண்ணா நீங்க சொல்லலாம். அப்படி 2-3 இன்சிடென்ட் தான் சுபிக்ஷாக்கு சொல்ல முடியும். சபரிக்கும் 2-3 இன்சிடென்ட் தான் சொல்ல முடியும். இப்போ மற்றவங்களுக்கு நீங்க ஒரு 10 விஷயத்த சொல்லலாம். இப்ப பார்வதி ஒரு தப்பு பண்ணாங்கன்னு சொல்றீங்கல்ல, பார்வதி எவ்வளவு கேமை இழுத்துட்டு போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஷோவை ரன் பண்ணதுல பார்வதிக்கு பெரிய பங்கு இருக்கு. ஆனா பார்வதியா ரொம்ப கேவலப்படுத்தி அனுப்பி வச்சிருக்காங்க. மனசாட்சியே இல்லாம கேவலப்படுத்தி அனுப்பி வச்சிருக்காங்க. சோ சபரி சுபிக்ஷாவை பத்தி உங்களோட கருத்து என்னன்றதை சொல்லுங்க. நானுமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாங்க.